வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேன். ஹாய் ஹலோ கைஸ், ஹார் ஐ கேமிங் தமிழுக்கு உங்களை போர்டை வர வைக்கிறேன். இன்றைக்கி என்ன கேம் பிளேனா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்தியா பை கேம் நியூ அப்டேட் வந்திருக்குன்னு. ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், ஞாபகம் இருக்கும். எந்த ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. இப்போ ட்ரோன் ஷாட் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்டேட் விட்ருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வந்திருக்குல August 15th, அந்த அப்டேட் விட்ருக்காங்க. சார் வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நம்ம ஒரு பைக்கை கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டாச்சு. அவங்க பாருங்கள், ஃப்ளாகெல்லாம் வச்சுருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இது இது ஆர்ஜிஎஸ் டூல்னு வச்சுருக்காங்க. அது விடுங்க, அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக இது ஒரு லிங்க்கு தான் கைஸ். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நானே தேடி கண்டுபிடிச்சேன். டிஸ்கிரிப்ஷனில் அது வைக்க முடியல எனக்கு, அது தெரியல. அதனால் லிங்க் மட்டும் வைக்க முடியல. நீங்கள் வேணால் ஆர்ஜிஎஸ் டூவில் அதுலேயே போய் டைப் பண்ணி பாருங்கள், வரும் எப்படி இருந்தாலும். இல்லைனா யூடியூப்லேயே போய் இந்தியன் பைக்ஸ் 3Dன்னு போட்டு மைக் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் பைக்ஸ் 3Dன்னு போட்டு அப்டேட், இப்போது நியூவாக வந்த அப்டேட் என்ன அப்டேட்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்டேட் அப்படின்னு மைக்கில் போயிட்டு நியூ இண்டிபெண்டன்ஸ் டே அப்டேட் லிங்க் இந்தியன் பைக் 3Dன்னு போட்டால் நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கிளிக் பண்ணி அதில் தமிழ் ஆனால் நிறைய பேர் பண்ணதில்ல. நான் தமிழில் டைப் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் இன்னும் ஒரே ஒரு அண்ணா போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறமா நான் போட்டிருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் டைப் பண்ண வரைக்கும் ஒரு அண்ணா, அப்புறமா நான் தான் போட்டிருக்கோம் தமிழில் தெரியல கைஸ். நீங்கள் டைப் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி கமெண்ட்டில் போய் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி எனக்கு தெரியல. ஓகே, இதெல்லாம் நியூவாக வந்திருக்கு அப்டேட்டில். எனக்கு ஆர்ஜிஎஸ் டூலோட இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் நான் வச்சுருக்கேன். நீங்கள் கூட ஆர்ஜிஎஸ் டூல் இது யூடியூப்பில் போய் ஆர்ஜிஎஸ் டூல்னு போட்டால் வரும் அவரது. அதில் போயிட்டு இங்கே கேப் இருக்குன்னு தான் நான் குதிச்சேன். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்பார். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் அவரை லைக் பண்ணி வச்சுக்கலாம், ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அம்மா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடு புதுசாக இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குது. ஸோ ஓகே, இன்னும் நல்லா இருக்குன்னு செக் பண்ணலாம். வாங்க டக்குன்னு செக் பண்ணுவோம். இது மேலே ஏற வேணாம், இது மேலே கீழே விழுந்துருவோம். இது என்ன புதுசாக கட்டியிருக்காங்க? என்னென்ன எங்கே கட்டியிருக்காங்க தெரியல கைஸ் எனக்கு சத்தியமாக. எல்லா இடத்துலையும் கட்டி வச்சுருக்காங்க. இது என்ன புதுசாக இருக்குது? இவ்வளோ பெருசாக நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. என்னது கண்டெய்னராக வச்சுருக்காங்க கைஸ். இது செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்குமோ தெரியலை. ரொம்ப நாள் ஆகிருக்கும். இதே மாதிரி இந்தியன் பைக்ஸ் 3D மாதிரி இன்னொரு கேம் வந்துருக்கு. அது நான் அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். செம்மையாக இருக்குது அந்த கேமில். டிவி ஒர்க்காகவும், நம்ம கார் வாங்கிக்கலாம், பைக் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். செம்மையாக இருக்குது அந்த கேமு. அந்த கேமு ப்ளே பண்ணலான்னா சொல்லுங்கள், ப்ளே பண்ணி போடுறேன். அந்த கேமு நல்லாயிருக்கும். அப்பா பாருங்க, ஒரு சுட்டு லைஃப் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் செத்துட்ருப்போம். இந்தியன் பைக் கேம் ஃப்ராங்க்லின் செத்துட்ருப்போம். அவ்வளோ அத்தனோண்டு தான் லைஃப் இருக்குது. அத்தனோண்டு தான் லைஃபே இருக்குது. எவ்வளோ லைஃபு இந்த டைமில் ஏதாவது வண்டி போலீஸ் எல்லாம் ஏற்றுனாங்கன்னா கன்ஃபார்ம் இதுதான். சரி ஓகே, இப்போ நம்ம இது போடலாமா? ட்ரோன் ஆன்னு போட்டால் வந்துடும். ஆனால் நான் ட்ரோன்னு போட்டு பார்க்குறேன், வரல. ட்ரோன்னு போட்டால் வராது, எனக்கே தெரியும். ட்ரோன் ஆன்னு போட்டால் தான் வரும். இப்போ ட்ரோன் ஆன் போட்டேன். எப்படி கைஸ், செமையாக இருக்கா ட்ரோன் ஆன் போட்டால்? இதுதான் நான் சொன்ன அப்டேட், ட்ரோன் ஆன் அப்டேட். எப்படி இங்கே நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு. அங்கே எழுதிருந்தாங்க பாரு, அது என்னதுன்னு படிக்கலாம். வாங்க இப்போ போய். என்னது இது புதுசாக இருக்குது? ஓவா அது? ஓகே இல்லை, வேறு எதுவும் வச்சுருக்காங்க. அது ஓ மாதிரி தான் இருக்குது, தெரியல. இருங்க மேலே போய் பார்க்கலாம். இந்தியன்னு போட்டிருக்காங்க.
இந்தியான்னு போட்டிருக்காங்க. அதான் இருக்குது. ஏன்னா ஃபேன் எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? ஃபேன் எதுக்கு சுற்றுதுன்னே தெரியல. ஃபேன் எதுக்கும் சுற்றுது. ஃபேன் நமக்கு எதுக்கு? நம்ம கீழே டனலுக்குள்ளே போகலாம். இருங்க, டனலுக்குள்ளே போகிறதே கஷ்டம். டனலுக்குள்ளே பூந்து என்னடா வந்துட்டு டனலுக்குள்ளே. இப்போ பாருங்கள், செமையாக இருக்குல்ல டனலுக்குள்ளே போகிறா. செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டனலுக்குள்ளே போகிறதுக்கு. என்ன நல்லா இருக்கலாம் இது சிட்டி வரும் பாருங்கள், இந்தியன் பைக் கேம் நியூ சிட்டின்னு. அந்த அப்டேட் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக செமையாக இருக்குது. எங்கெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கே இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் நினைக்கிறேன் கைஸ். தெரியல இதுக்கு மேலே வச்சுருக்காங்களா தெரிஞ்சு. இருங்க, மேலே போய் பார்ப்போம். ஆர்ஜிஎஸ் அவங்க இது போட்டிருக்காங்க, ஆர்ஜிஎஸ்னு. இதில் ஹாரர் கேமிங் தமிழ்னு இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நான் எழுதி காட்டுறேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதி காட்டுறேன் ஹாரர் கேமிங் தமிழ்னு. இதில் நிறைய டைம் என் பேர்லாம் எழுதிருக்கு, அதெல்லாம் எடுத்து மாதிரி எழுதி காட்டுறேன். அதுக்கும் ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் போட்டுற வேண்டியதா? என்ன இருக்குது அதில் வந்துடும். தண்ணிக்குள்ளெல்லாம் போக முடியுது. எனக்கு தெரிஞ்ச இந்த அப்டேட் அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ குட்டியாக தான் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தெரியல குட்டியாக ரொம்ப பெருசாக வருமா, ஃபுல்லாக பாட்டு பிடிச்சா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியம் சைஸில் வரும் இந்த வீடியோ. இங்கே என்ன இருக்குது? ஏர்போர்ட்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க கைஸ். வா, ஏர்போர்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ஏர்போர்ட்டில். இது என்னது? வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது. லைட்டு. இது நான் புது லைட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இது அந்த ஜோக்கர்ஸில் ஆடுவாங்க. இது எனக்கு பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? சமாதி மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். ரியலி அப்படி தான் ஃபீல் ஆகுது. எதுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க என்ன ஏதுன்னெலாம் புரியலை எனக்கு. கட்டி என்ன மேலே குப்பை மாதிரி. இது என்னது இப்படி இருக்குது கைஸ்? என்ன எனக்கு தெரியாது இது என்னது கைஸ்? இது இப்படி இருக்குது. வேலை கீழே வேஸ்ட் ஆகிறதுல மேலே கட்டியிருக்காங்களா, இல்லைன்னா மேலே டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு வச்சுருக்காங்களா? என்னன்னு புரியலையே. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். இது என்னது புதுசாகவே இருக்குது? என்னது இது? இப்படி சுற்றி பார்த்தா எந்த அளவுக்கு இதில் பார்த்தாலும் எதுவுமே தெரியலையே. சரி ஓகே, நம்மளுக்கு எதுக்கு நம்ம இப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே நைட்டு மேன் மோட் போட்டால் அங்கே இருக்க வெளிச்சம் இங்கே வருமோ, நலல் படுமோ தெரியலையே. சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அப்பா நைட் மேன் மோட் போட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் எந்த ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த பிரிட்ஜு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது பிரிட்ஜு தான் பார்க்கவே. அங்கே இந்தியான்னு போட்டிருக்காங்க. இது இந்தியன் பைக் டிரைவிங் கேம்னால இந்தியான்னு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பர் 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 செம்மையாக இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். ஸ்லோவாக அப்படியே இறக்குவேன் பாரு. டேன் 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 ஸ்லோவாக தான் இறக்கணும். எப்படி செம்மையாக இருக்கா கைஸ்? டேன் 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 ரட்டர் ரட்டர் டேன் டேன் ரட்ட டேன் ரட்டர் ரட்டர் டேன் 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 செம்மையாக இருக்குல்ல? இது டனலா? இது எனக்கு தெரியாது. ட்ரெயின் விட்டு கன்ஃபார்ம் பார்த்தாக்கணும். டனல் போல் இது. ட்ரெயின் விட்டு பார்க்கணும் கன்ஃபார்ம். இதுங்க ட்ரெயினை கொண்டு வந்து விட்டு பார்க்கலாம். இருங்க, இன்னும் நல்லா ஒரு 4-5 சுற்றி பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக் பார்க்கவே. டேன் 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 அங்கே பார்த்து தண்ணி இருக்குது. அதுலேயே அந்த புல்லெல்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குது. டென் 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 டென். ஓகே, நான் எடிட் கொடுத்து வெளில வந்துட்டேன். இப்போ நம்ம போய் ட்ரெயின் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே விட்டு பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே விட்டு பார்க்கலாம் காய்ஸ். ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரிட்ஜுனே வருது. ஃப்ரிட்ஜு எனக்கு ஃப்ரிட்ஜுன்னு ட்ரெயின் எடுத்து பிரிட்ஜுக்குள்ளே போகிறோம். பிரிட்ஜ் இல்லை, டனலுக்குள்ளே போகிறோம். வாங்க டனலுக்குள்ளே போகலாம். டனலுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் எடுத்தாகணும். ட்ரெயின் எடுத்தானாவும் டனலுக்குள்ளே போகணும். டனலுக்குள்ளே போனால் என்னாகும்? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. வாங்க ஃபஸ்ட் டனலுக்குள்ளே போகலாம்.
ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்துக்கலாம். ட்ரெயினை எடுறா இந்தியன் பைக் கேம் ஃப்ராங்க்லின் எடுத்துட்டான். இப்போ வந்து டனலுக்குள்ளே போக போகிறோம். எனக்கே ஆர்வமாக இருக்குது. வாங்க டேய் குறுக்கில் வந்துடாது. அம்மா ஏற்றி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்டா குறுக்கில் வந்துட்டான். இப்படி ஏற்றுன்னு நம்மளால் தான் கேஸ் வந்துருக்கும். கைஸ் ஒரு கேம் வந்துருக்கு கைஸ். அந்த கேம் அது ஒரு கேமு. அதில் வந்து அந்த கேம் பிளே நான் போடும் போது அது நேம் சொல்லுவேன். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன். அந்த இதில் வந்து ஒன்றுமே இல்லை. துப்பாக்கி எடுத்து வீட்டுக்குள்ளேயே துப்பாக்கி எடுத்து சுட்டாவே கேஸ் வந்துடும் கேஸ். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சரி வீட்டுக்குள்ளே துப்பாக்கி எடுத்து சுட்டால் கேஸ் வந்துடுமா? அடுத்து இப்போ நம்ம டனலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ வந்து. வந்து கேமரா ஆங்கிளில் நம்ம வச்சது பார்த்துடல. இருங்க நம்ம இப்போ இறங்கிட்டு திரும்ப கேமரா ஆங்கிள் அதை பற்றி நான் வந்து அந்த கேம் ப்ளே பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்து ஏன்டா இறங்கினா இது பிரேக் பிடிச்சா நிற்க மாட்டேங்குது. அங்கேயே நான் பிரேக் பிடிச்சி நிற்கவே இல்லை. அதனால தான் திரும்ப ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே போனோம். இந்த இந்தியன் பைக் கேமில் இந்த மூடு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது இந்த மூடு பார்க்கவே. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மூடு செம்மையாக இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ நாள் ஆச்சோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் கிரியேட்டர் கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சூத்துக்குள்ளே பூந்து வந்துச்சு கேமரா பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியன் பைக் டிரைவரோட கேம் அவங்க இங்கே வந்து இன்னும் நல்லா இருக்குதுன்னு செக் பண்ண வந்தேங்க கைஸ். இங்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது கைஸ். இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. சும்மா வீடியோ பிடிச்சிக்கலாம். சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிக்கலாம்னு நினச்சா கட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில. இதுக்குள்ளெல்லாம் போய் செக் பண்ணுவோம். இறங்கிட்டு ஃபஸ்ட் குதிக்க வச்சிடலாம். டே கொட்டுறா குதிக்க மாட்டேங்கிறா. டே குதிக்க மாட்டேங்கிறாங்க. குதிச்சுட்டேன். என்ன இது கை இப்படி வச்சுக்கிறான். மாற்றிட்டாங்களோ புதுசாக. இந்த மாதிரி கை வச்சுக்கணும். குதிக்கும் போது இந்த மாதிரி கை வைக்கணும்னு சரி நான் அப்படி கை வச்சு குதிச்சேன் பொண்ணு மாதிரி. ஐயோ இந்த ஊரில் எல்லாமே பைத்தியமாக நடக்குது கைஸ். எத்தனே தெரியல. அவன் குதிக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி குதிச்சான் பைத்தியம் மாதிரி தான் எனக்கு குதிக்கிறான். வண்டி எடுக்க முடியல. சைக்கிள் எடுக்க முடியலை. என்ன எடுக்க முடியல. சைக்கிள் எடுக்க முடியும். சைக்கிள் கால் பண்ணலாம். எட்ரா சைக்கிள் எடுக்க முடியும் பார்த்தீங்க. யாரில் தள்ளி இருக்கு போல. இருங்க இப்போ நம்மக்கிட்ட போனோம்னா எடுத்துடலாம் சைக்கிளை. எடுக்க முடியல சைக்கிளை. எட்ரா என்னாச்சு தெரியலையே. இது மாதிரி ஒரு கார் எடுத்து பார்க்கலாம். இருங்க காருக்கு கால் பண்ணி காரில் ஏறி போகலாம். காரோட கீழே கேப் மாதிரி வந்துருக்கு. இப்போ நம்ம தூரமாக இருந்தால் அது பிஞ்சிச்சு. கார் கூட ஏற முடியல. என்னாச்சுன்னு தெரில. இருங்க நான் இந்த பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் பக்கை மட்டும் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். அது என்ன பக்குன்னு தெரில. கிளியர் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்ன பக்குன்னு தெரில கைஸ். ஏதோ ஒரு பக்கு இது. சொல்லுங்க என்ன இருக்குது நம்மளுக்கு. எதுக்கு அந்த பக்குக்கும் நம்மளுக்கும் வேறு. ஓகே இங்கே எதுவும் ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருந்தாங்க. இது எதுவும் பசில் பில்டிங்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல உள்ளே போய். வாங்க போவோம். என்னது இது. எஸ் நான் நினச்சது கரெக்டு தான். பசில் பில்டிங். இதுக்குள்ளே போனால் ரொம்ப கஷ்டமாச்சே வெளில வர்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். பின்பக்கமாக போகலாமா? கேப்பில் விட்டேன். பின்பக்கமாக போகலான்னு நினச்சா கேப்பில் விட்டேன் கைஸ். கரெக்டாக கேப்பில் விட்டேன். விடுங்க ரொம்ப அந்த கேப்லேருந்து இன்னும் கேப்பில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்படியே அப்படி திருப்பி அவ்வளோ கேப்லேருந்து விழு. பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்காங்கன்னு. அது கேப்பு அவங்க வேணும்னு தான் அவங்க வச்சாங்க. அது தெரியும் எனக்கு. வாங்க மேலே ஏறுவோம். கீழே இங்கே வந்து குதிச்சா என்ன நடக்கும் போகல. பசில் தான் செமையாக செஞ்சுருக்காங்க. போக முடில. இங்கே இந்த சைடு ஊற்றிக்கலாம். இங்கேயும் வச்சுருக்காங்க செவுத்து. நம்ம கணக்கு தெரியல என்ன செவரு. இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் எப்படி ஏறி போவேன்? படிக்கட்டு ஏதாவது இருக்கா? நான் ஒன்றுமே கணக்கு தெரியல. அங்கே குதிக்கலாமா? குதிச்சுட்டு எப்படி ஒன்று இங்கே போக முடியல. இங்கே ஏதோ ஒரு தப்பு எப்படி
இது ஏதோ செவுரு வச்சுருக்காங்க, இங்கேயும் தடுப்பு செவுரு. நாடா இது போக முடில. மாட்டிக்கிட்டோம். அப்பா எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியேறி வந்துட்டாச்சு. இப்போ வந்து இது என்னன்னு தெரில, இது என்ன ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டை செக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாறும். ஐயோ நம்மளுக்கு இதுலேயும் லைஃப் கொஞ்சோண்டு லைஃப் தான் கைஸ் இருக்குது பாருங்களேன். பார்த்தீங்களா கைஸ் எத்தனோண்டுன்னு. நம்ம இனிமேல் இன்ஃபினிட்டிவ் போர்டு தான் ஏறணும், மேலே எங்கேயாவது ஏறணும். அத்தனோண்டு லைஃப் கைஸ், அத்தனோண்டு லைஃபு. ஸோ ஏறி போகலாம் வாங்க. என்ன பாடம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஸ்ட்ரீட்டாக போய்ட்டு அப்படியே எங்கேயோ போயிடுது வண்டி. ஏம்மா அப்படியே பிடிச்சி நிறுத்திட்டேன். இதெல்லாம் மரம்லாம் குட்டியாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. என்னது மார்க் போட்டு காட்டுறாங்க இப்படி போன்னு. என்னது ஓ பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து யார் பார்க் பண்ணுவா இந்த ஊரில் வண்டியை தெரியல. யாரோ வந்து பார்க் பண்ணுவாங்க. நம்ம ஆனால் இப்போதைக்கு இங்கே பார்க் பண்ண வேணாம். எல்லாம் வீடு கைஸ், வீடை வந்து திருப்பி போட்டுருக்காங்க, தலைகீழ போட்டிருக்காங்க. காட்டுறேன் இருங்க. ஜேன் எழுதியிருக்காங்க, ஜேன் எழுதி வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் என்ன இருக்குது, ஜேன் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. எவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அங்கே அது வீடு கைஸ், அது ஒன்றும் இல்லை, அது வீடு அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. குதிச்சிடலாம். இப்போ நான் குதிக்கிறேன். அது மட்டும் ஏன் அப்படி குதிச்சான்னு தெரியலை. வச்சுக்கோ அப்படி குதிச்சான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா.